பழனி அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை வனத்துறை அதிகாரிகள் பட்டாசு வெடித்து காட்டிற்குள் விரட்டும் பணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோம்பைப்பட்டி, ஆயக்குடி, சட்டப்பாறை, கொடைக்கானல் மலையடிவார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக 10க்கும் மேற்பட்ட யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து தென்னை, மா போன்ற விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் வனத்துறை சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கடந்த வாரம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதன்படி வனத்துறை சார்பில் 20க்கும் மேற்பட்ட வன அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. இந்த குழுவினர் யானைகளை காட்டுப்பகுதிக்குள் அனுப்பும் பணியை மேற்கொண்டனர். இதன்படி நேற்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வனத்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் யானைகளை விரட்டும் பணி நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் யாரும் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை செய்தனர். தொடர்ந்து இன்று காலை யானைகளை பட்டாசு வெடித்து காட்டுக்குள் அனுப்பும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதி விவசாயிகள் நிம்மதியடைந்து உள்ளனர். இப்போ நமக்கு அசைன்மெண்ட் சார் எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணி எங்கே கொண்டு போயிடறோம் சார்? டேம் கொண்டு போயிடும். அந்த பக்கம் டிஎஃப்ஓ உத்தரவு பேர்ல நம்ம டிஎஃப்ஓ பேர் சார். இங்கே பார்க்க வேண்டாம் சார். வெரி குட்.